கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 19/6/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நீதியின் கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக, செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் தேவ மகிமையும் கிருபையும் விடுதலையும் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக, நன்மையினாலே இவருடைய வாழ்க்கையை திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய பிரசனம் இவரோடு இந்த சகலவிதமான அற்புதமும் செய்வதாக, இவருடைய வாழ்க்கையில் என் தேவனுடைய நன்மைகள் பழுகி பெருகும்படியாக நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது உங்கள் குடும்பத்தின் மீது செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படட்டும். மத்தேயு 5:12 சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் ஆண்டவரே மிகுதியான பலனை இவருடைய வாழ்க்கையில் தந்து நீ ஆசீர்வதிங்க. நம்முடைய கரம் கோலும் கைத்தடிமை இவரை தேட்டி வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 19/6/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தலையும் தேசத்தை தேற்றுவதாக, உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. அந்தகார இருள் மாதிரி ஆச்சரியமான ஒளியானது தேசத்தில் ஆண்டவரே பிரகாசிக்கட்டும். உடைய கிருபை உண்டாகட்டும். சமாதானமும் சந்தோஷமும் இருப்பதாக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்திர விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி இந்த வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.